லைவ் ஆயிடுச்சு. டைம் என்ன வருங்க? டைமா 2 மணி. 2 மணி. இந்த 2 மணிக்கு ஒட்டுமொத்த தமிழகமே, ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர வைக்கிற மாதிரி பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதுலேயும் நம்ம இன்னைக்கு ஒரு நிறைய விஷயத்த வந்து பிரேக்கிங்காக நம்ம கொடுக்க போகிறோம். ஆமாம், அது வேணா உண்மைதான். அதுலேயும் முக்கியமாக வந்து பிரேக்கிங்காக கொடுக்க போகிறோம். இல்லை கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அரசியல் வியூகர், பல பிரபல யூடியூபர். அவர் வந்து எந்த கட்சி நான் சொல்ல விரும்பல, பட் ஒரு அரசியல் சார்ந்த நல்லது பண்றவங்களுக்கு நம்ம என்னைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். அது யாரும் பக்கா டிஎம் கேட்காரன், இவன் இல்ல ஏடிஎம் கேட்காரன், இவன் பக்கா ஏடிஎம் கேட்காரன். ஸோ ஓகே, எனிவே திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைவ். இது வரைக்கும் நான் லைவ் வந்தது கிடையாது. ஸோ நான் 11 மணிக்கு தூங்க வேண்டியது ஆக்சுவலி. பட் 11 o'clockலேருந்து நிறைய நியூஸஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருந்தது. சரி, நான் இன்ஸ்டண்ட்டாக வந்து நான் நினச்சது என்னென்னா ரூமர்ஸ் தான். டெஃபினெட்லி வந்து அப்படிலாம் நடக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு 12:30 கிட்ட கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி இருந்தது. இப்போ தூக்கம் போச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் எல்லாத்துக்குமே யாருக்கும் தூக்கம் வராது. ஆமாம், எல்லாம் விடிய வந்து என்னதான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி. ஒரு 11க்கு ஒரு ரூமராக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இப்போ வந்து கொஞ்சம் வைரலாக ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருங்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை இப்போ உள்ள நிலவரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை இது ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னன்னா தான் நான் இப்போதைக்கு என்னன்னா டிஎம்கே வந்து இன்ஸ்டன்டா இப்போ காங்கிரஸ் போகாம இருந்திருந்தா மேபி வந்து டிஎம்கே வந்து இந்த சாய்ஸ் எடுத்திருப்பாங்களான்னு தெரியல. டிஎம்கே வந்து ஒரு இன்சல்ட் மாதிரி இல்ல, 10 இயர்ஸா காங்கிரஸ் அவங்க கூட இருக்காங்க. அது மோர் ஓவர் வந்து இது கொஞ்சம் அவங்க ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸ் வந்து ஆக்சுவலா பிஜேபி யூஸ் பண்ணுவாங்க. சடனா யாருக்கு எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆவாங்க. ஆனா சடனா 10 இயர்ஸா வந்து டிஎம்கேவோட இருந்துட்டு கிளம்புறதுனால அவங்களுக்கு ரொம்ப என்னடா எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் அடிதான். டிஎம்கே கொஞ்சம் அடிதான். ஏன்னா தலைவர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் தோத்தப்பே அவங்க அந்த வீடியோஸ்லாம் வைரலாக பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஸோ எல்லாருமே முடிஞ்சிருச்சு, டிஎம்கே முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளே ஒரு வீடியோ போட்டோம், டிவிக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இல்லை நம்மளுக்குமே என்னன்னா என்னதான் அதிமுக, டிஎம்கே, பிஜேபி யாரை வச்சு பேசினாலும் ஒரு இந்த டைம் வந்துட்டு நம்ம வந்துட்டு விஜய் ஜெயிச்சப்போ மனசுல ஒரு திருப்தி இருந்துச்சு. நம்மளும் விஷயம் பண்ணோம். இல்லைங்க வீடியோ போடலைங்க, சீரியஸா நாளை டிவி கேட்க தாங்க போட்டேன். இல்ல நானுமே டிவி கேதான், நானும் டிவி கேட்க தாங்க போட்டோம். நான் ஓட்டே போடல, நான் நாங்க எங்க இருந்தோம் போட்டோம், நாங்களே டிவி கேட்க தான் போட்டோம். ஓகேவா? ஆனா நாங்க வந்துட்டு உண்மையாலும் மனசார சொல்றேங்க, நேத்து இந்த ஒரே நாள்ல பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைண்ணே. நீங்களாம் பார்ப்பீங்களா தெரியல, ஏடிஎம்கேவே இருந்திருக்கலாமோ டிஎம்கேவே இருந்திருக்கலாமோ லெவலுக்கு கொண்டு வந்து. இல்லைங்க, அது என்னன்னா பசங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அவங்க நான்லாம் எம்எல்ஏ ஆயிட்டேனா, ஏங்க நான்லாம் எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த வந்துட்டு என்னன்னா 30 வயசுக்குள்ள இருக்கவங்க நீங்க சொல்ற என்ஜாய்மெண்ட் ஆனா பரவாயில்ல. திரைப்படங்கள்லாம் யூஸ்வலி வந்து இந்த திரைப்படத்தில் அந்த செலிப்ரேஷன் இருக்க மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த படம் இப்போ அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் எப்பயுமே நடக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ நானுமே நான் நினச்சேன் ஓகே கொஞ்சம் நான் அந்த 1 டே ஜெயிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இது நடக்கும்னு. பட் இது என்னென்ன சில இடங்கள்ல நிறைய கிரைம் மாதிரி ஆக ஆரம்பிச்சு. கிரைம்ங்கிறத தாண்டிங்க இது வந்து எப்படின்னா ஒரு சமூகத்துல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. யாருமே வந்து இப்பதான் வந்து ஒரு 1 டே தான் ஆகுது, 1 டேல 2 ரேப்பு, பட்டாக்கத்தி 2 ரேப்பா இல்ல ஒரு நியூஸ் அபிஷியலா ரெண்டு நியூஸ்மே அபிஷியலுங்க. ஒரு ஆள் வந்து அதுல என்னன்னா முக்கிய பொறுப்பு வட்ட செயலாளர் தஞ்சாவூர், இன்னொரு ஆள் வந்து என்னன்னா அனில்.
டிவிக்கேல உள்ள இருக்கிறாள் அணில் நான் சொல்லலைங்க அவங்க இப்ப இதெல்லாம் போட்டு- ஏங்க, வாய் தவறி சொல்லு. இல்ல இல்ல வாய் தவறி ஏங்க சொல்லு. இந்தியா டுடேல சொன்னா அதை ஒத்துக்கிறீங்க, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? ஓகே சொல்லுங்க. அப்ப சொன்னதை கன்வே பண்றாங்க. அணில் வந்து- சொல்லிட்டாப்ல வாய் தவறி டக்குன்னு வந்துருச்சு, டக்குன்னு மேனேஜ் பண்ணிக்கணும். சரி ஐயோ அப்படின்னு மேனேஜ் பண்ணோம்னு. சரி ஓகே. ஏங்க இந்தியா டுடேவே சொல்றாங்க அவங்களோட சரிங்க, அது அடையாளம். ஒண்ணுங்க. நான் என்னங்க சொல்றது? அது வந்து டிவிக்கே ரசி இப்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. என்னது இப்ப வந்துட்டு யார் கூட்டணி வச்சுக்குவாங்க, இப்ப இத்தனை சீட்டு இவங்கிட்ட இருக்கு, பிரிச்சு வச்சிருவாங்களோ, ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. சரி இல்ல 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 இப்ப என்னன்னா நீங்க ஒரு நெறியாளரா இருக்கிறீங்க, இவர் வந்து நிறைய பார்ட்டிக்கு வந்து அரசியல் வியூகரா இருந்திருக்காரு, ஓகேவா? இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். என்ன கொஸ்டின்? ஆட்சிக்கு வந்து ஒரே நாள்ல ஆட்சிக்கு எங்கெங்க இல்ல, வந்தாரு? இல்ல, ஆட்சிக்கு வரல, அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும், நமக்கு தெரியுங்க. ரியாலிட்டி தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிஎம் அது வந்து சிஎம்ங்கிறது அது போன மாசமே அவங்க சிஎம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க பிஎம் ஏஎம் அமெரிக்கன் பிரசிடென்ட் வரைக்கும் போயிட்டாங்க, ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க ஜஸ்ட் இன்னும் உள்ள காலையே வைக்கல, இந்த மாதிரி வந்து ஒரு 2 ரேப்பு, இந்த மாதிரி ஒரு அந்த தஞ்சாவூர் எம்எல்ஏவோட குத்தாட்டம் பாத்தீங்களா? ஐயோ, அந்த குத்தாட்டம் பாத்தீங்களா? விஜய் சரவணன். அது என்ன பாட்டு அது? பேர் என்னது? ஒரு நல்ல விஜய் பாட்டு. சரவணன், MLA விஜய் சரவணன் தஞ்சாவூர் வேட்பாளர். நல்ல பாட்டுங்க. ரஜினி இல்ல, பாட்டு அதெல்லாம் அதெல்லாம் பாட்டு கிடையாது, ரஜினி பாட்டு போட்டாரு. இல்ல அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு இல்ல பார்ட்டியா? அது நான் இது இந்த லைவ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மேபி அதுக்கு அட்டாக்லாம் வேற பண்ணாங்க. பட் ஸ்டில் நம்ம சொல்லணுமேன்றதுக்காக தான் மொத்தமா ஒரு இம்மெச்சூர்டான ஒரு பிஹேவியர். அது தண்ணி தொட்டி தேடி வந்தேன், தண்ணீர் தொட்டி தேடி வந்து தண்ணி தொட்டி தேடி வந்தேன்னு ஒரு டான்ஸ் ஒன்று, ஒரு கூட இருக்க ஆட்கள்லாம் சிகரெட், ரஜினிகாந்த் மாதிரி சிகரெட் ஒன்று வச்சுக்கிட்டு பாட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு அநாகரிகமான ஒரு செயல் நடந்தது. ஸோ சி எவ்ரிபடி ஹாஸ் அ செலிப்ரேஷன். அது செலிப்ரேஷன் எல்லாருமே பண்ணுவாங்க, நான் யாருமே டிஃபரெண்ட்லாம் பண்ண இல்ல விரும்பல. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி பாலியல் வன்புறவு பண்றதெல்லாம் வந்து எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அதெல்லாம். இல்ல இந்த பையன் வெட்டி இருக்காங்க. வெட்டியா? ஆமா அது அத்தி இருக்குன்னு Okay. வெட்டி இருக்கான் அந்த பையன். ஆ. கஞ்சா போதையில வெட்டிருக்கான், அடிக்கிறான். அப்படிதான் வெட்டுவேன், எங்க அண்ணா வந்துட்டாங்கிறான். ஓ. அந்த வீடியோவே இருக்கு. இல்ல ஆக்சுவலி இது என்னன்னா இப்போ என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் கொஞ்சம் இப்போ இந்த லேடிஸ்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. பெற்றோர்கள்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. பெற்றோர்களும் வந்து ஒரு ஸ்டேஜில் அது ரசிச்சாங்க, ஒரு லெவலுக்கு ரசிச்சாங்க. அது வந்து உள்ள அப்படியே கொஞ்சம் அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறையா ரசிச்சாங்க. பட் இது ஒரு இடத்துல என்னன்னா எல்லை மீறி சில விஷயங்கள் அவங்க பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஜென்ரலாக தோணுச்சு. கொஞ்சம் டாக்ஸிக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஆகிறப்ப ஏன்னா ஆப்வியஸ்லி இஸ் நாட் அ பொலிட்டிஷியன். ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமில் இருக்கார். இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வராருன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். ஆனால் விஜய் அவர்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா, அவர் இப்போ எப்போ பேசுவார்னு அவர் படத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி, இவர் எப்போ தான் பேசுவாருன்ற மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஜெயிச்சதுக்கப்புறம் எந்த வித ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை பேசின மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. கையை காட்டினார். இது வந்து நான் கிரிட்டிசிசம் நான் பண்ணுவேன். ஆக்சுவலா இவங்களே வச்சாங்க, மோடி பேசுனது இல்ல, ஸ்டாலின் பேசுனது. இவரும் அதே தானே பண்ணியிருக்காரு. அட்லீஸ்ட் வந்து ஒரு நன்றினா தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா இவர் மற்ற பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி கிடையாது, ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி செலிப்ரேஷன்லாம் ஒரு சில கட்டத்தில் மீறல் நடக்கிறப்ப சில விஷயங்கள் அவர் வந்து அப்சர்வ் பண்ணி ஃபஸ்ட்டே அது தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இல்லை நம்ம வந்து அதான் சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் வீடியோ நானே போட்டேன், நிறையா ஒரு வச்சேன், விமர்சனங்கள் வச்சேன். அது என்னைய அட்டாக் பண்ணாங்க. பட் ஸ்டில் நினச்சிருப்பாங்க ஆப்வியஸ். நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறப்ப அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, டிஎம்கே ஒரு ஆட்களாக இருப்பாங்க, ஏடிஎம்கே. அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்போ நம்ம ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயங்கள் யாரு என்ன பண்ணாலும் நம்ம சொல்றதான் நம்ம. அது என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, இவர் மேபி பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இவர் வந்து சில விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகி பேசணும். ஒரே ஒரு ஈவெண்ட்ல மட்டும் இந்த ஆடியோ லான்ச்சில் வர மாதிரி நல்லா பேசிட்டு அப்படியே ஒரு சில இடங்கள்ல அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. 10 நாள் லீவ் போட்டுருவாரு, அவாய்ட் பண்ணி போயிடுறாரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கான அழகு இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி இருந்திருக்கலாம், இப்போ அப்படி இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய பர்சனல் வந்து கருத்து.
அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். மேபி இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஒரு பப்ளிக் பேருந்து ஃபுல்லாக கண்ணாடி மாஸ் தான், டிரைவர் எப்படி வண்டி விட்டு தெரியாது. பெரிய விஜய் போட்டோ போக வச்சா. டவுட் என்னன்னா, இவங்க வந்துட்டு ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு எம்எல்ஏ கூட எல்லாம் மீட்டிங் வைக்கிறாங்க. ஜெயிச்ச அப்புறம் எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ட்டு விஜய் தான் சொல்லி கொடுத்துருப்பாரோ. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாட்டில் வச்சு ஆடுங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கு இவன் கூட உட்கார்றது ரிஸ்க் எடிசன். இவன் பாருங்க அப்பப்போ ஏடிஎம்கே காரன்னு ப்ரூவ் பண்ணிடுறேன் நம்மள உட்கார. அப்படிலாம் என்ன கதை? இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் சேர்ந்து இல்ல அது நான் நேச்சுரா கேட்டேங்க. இது ஒரு நார்மல் கேள்வி. கூப்பிட்டு அவங்க கட்சிக்காரங்களா இவங்க தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ்ல வந்திருந்தாங்க. நான் ஒன்றும் சொல்லல, நியூஸ்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் விஜய் கூப்பிட்டு அவங்களோட இடத்துல வச்சு ஜெயிச்சாலோ இப்ப எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்காருன்ட்டு நியூஸ் வந்துச்சு. நான் சொல்ல நியூஸ் ஆதாரம் இருக்கு, நான் காட்டுறேன். அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆமா ஜி. வந்து எப்படி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும் சொல்லுவாங்க. 1000 இப்ப கூட தான் நியூஸ்ல எல்லா நியூஸ்ல டிக்ளேரே பண்ணிட்டான். நான் வந்து எல்லாம் கன்ஃபார்ம் அப்படின்னு டிக்ளேர் கன்ஃபார்ம்ங்களா? இன்னும் வரலங்க. அவர் வாயால சொல்லணுங்க. அவங்க நாளைக்கு நான் கூட இப்ப கங்கராட்ஸ்ன்னு போட்டேன் ஒரு இதுல. நான் எதுக்கு போட்டேன்னா, ஓகே எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும், அந்த ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். பட் ஸ்டில் அதுக்குள்ள வந்து என்னன்னா, நான் ஓப்பனாக வந்து டிவிக்கே வந்தப்ப ஒரு சின்ன ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் வந்து ஏற்படும் அப்படின்னு நான் நம்பினேன். ஏன்னா எல்லா பார்ட்டியும் ஒரு ஈக்குவல் ஒரு சின்ன சின்ன சீட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்காவது மக்களுக்கு நல்லது செய்வாங்க. ஏன்னா ஒரு எல்லா பார்ட்டியுமே இப்போ டிஎம்கே வந்து ஒரு சீட் வச்சுருக்கப்ப, ஏடிஎம்கே ஒரு ஈக்குவல் நம்பர் சீட்ஸ் வச்சுருக்கப்ப, டிஎம்கே வந்து டிவிகே புதுசாக வந்த கட்சி ஒரு பெரிய பெரும்பான்மை இருக்கிறப்ப அவங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். டிஎம்கே இன்னும் ஆக்டிவாக இன்னும் 2-3 மடங்கு அதிகமாக வேலை செய்வாங்க. ஏடிஎம்கே இன்னும் நிறைய விஷயங்களை குரல் கொடுப்பாங்க. அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அது ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏடிஎம்கே பேஸ் பண்ணி டிவிகே வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் ஃபர்ஸ்ட் டைமில் வந்திருக்காங்க, அது பாராட்டுகள். ஆனால் இது என்னன்னா, காங்கிரஸோட கூட்டணி போகிறப்ப எல்லாரோடையும் சமரசம் வந்து அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக எல்லாரோடையும் சமரசம் பேசுகிறப்ப இவர் என்ன மாதிரியான ஆரம்ப கட்டத்தில் டிவிகேக்கு என்ன மாதிரியான கொள்கைன்றது ஒரு கேள்விக்குறி. விஜயின் அடிப்படை விஜய்க்காக மட்டுமே இந்த தேர்தலுக்கு அதிகபட்சமான மக்கள் வாக்களிச்சாங்க. விஜய் நல்லவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, கொள்கை, அதுக்கப்புறம் ஒரு இலவச திட்டங்கள், நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. இருந்தாலும் அதெல்லாம் உடச்சிட்டு விஜய்க்காகவே ஓட்டு போட்டாங்க. பட் இவர் எல்லா இடங்கள்லையும் சமரசங்கள் வந்து பண்ணுறப்ப இவரை தேடி வரல. இவர் தான் எல்லார்கிட்டையும் போய் அந்த சீட்டை எப்படியாவது பிடிச்சிடணுன்றதுக்காக அவர் வந்து பண்ணுறாரு. இப்போ என்னோட பயம் வந்து என்னவா இருந்தது, நான் இப்போ ஒரு வீடியோவில் போட்ட மாதிரி ஒரு விமர்சனம் வச்சேன், 2 எம்எல்ஏ மேலே விமர்சனம் வச்சேன். வந்தது இம்மெச்சூர்டான அந்த தண்ணி தொட்டி தேடி வந்த எம்எல்ஏக்கு டான்ஸ் ஆடினப்பில்ல, அவர் மேலே விமர்சனம் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ராயபுரம் எம்எல்ஏ மேலே விமர்சனம் வச்சேன். ஒரு வீரவாள் அப்படியே சும்மா அது ஏன்னா அவங்க கூட்டத்துக்கு ஒரு வீரன் எஸ்டாப்ளிஷ் பண்றது, சும்மா அந்த வால் பழக்கம் இன்னமும் அழியல. வந்துட்டு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஸ்டாலின் அவர் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட தொழில் அவர் அவரும் டான்ஸ் தான் ஆனாரு, அவரும் ரோட்ல டான்ஸ் ஆடுறாரு. ஆக்சுவலா அவரு அந்த கொளத்தூர் தொகுதியில வந்து ஜெயிச்சாரு இல்லையா, அவரு ரொம்ப டான்ஸ் ஆடினாரு, நிறைய ஆடினாரு. ஆனா வணக்கம் சொல்லலாம், ஒரு மரியாதை. இப்ப நான் வந்துட்டு பாக்குறேன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் எதாவது இருக்கும், என்னோட ஏஜுக்கு என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னவா இருக்கும். இவர் ஆடுறாரு அப்படின்னா இதாம்ப கரெக்ட். ஒரு 56-58 வயசு ஆள் ஆடும் போது என்ன எம்எல்ஏ ஆடுறாரு, விஜய் ஒரு நல்ல டான்சர், அவருடைய அதனால பார்த்து டான்சர் இல்லைங்க, டான்சர் தாண்டி நிறைய பிளாக் மார்க் இருக்கு அவரு மேல. சரி, ஓகே. இப்ப இத வந்து எப்படி கன்வே ஆகும் நாளைக்கு விடிஞ்சா வந்து தெரியாது. நாளை காலைல எனக்கும் சில வேலைகள்லாம் இருக்கு, தூங்க வேண்டியது. நியூஸை பார்த்தாலும் தூக்கமும் வரல. சரி, அதனால போடுவான். நம்மளும் நம்ம 3 பேரும் பேசிட்டு இருக்கிறது போல, சரி வீடியோலாம் எடுக்க முடியாது திருப்பி, சரி லைவ் போட்டு பாட்டு பேசிட்டே இருப்போம். நாளைக்கு காலையில ஒரு பெரிய நல்ல செய்தியா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி, எது நல்ல செய்தி நீ எதிர்பார்க்குற? ஏடிஎம்கே டிஎம்கே வரணும். ஆமா, ஏன்னா 2 நாள் கடத்துல மறந்துட்டேங்க நானு. அதுக்கு இவங்க எவ்வளவு பரவாயில்லைங்களா? 2 நாள் ஜெயிச்சு நான் ஆட்சிக்கு உட்காந்து முதல் கையெழுத்து கூட போடல. 2 நாள் தான் ஆகுது, 2 நாள் இல்ல. இது வந்து டிவிகே சைடுல டிவிகே தொண்டர்களோ பொறுப்புல இருக்கவங்க. எனக்கு என்னன்னா ஒருத்த பொறுப்புல இல்ல, நீ இப்படி
ஒரு குற்றவாளி நடந்தா வெளியா நடக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தர் நடக்கணும்னு சொன்னா ஓகே, அவங்க கட்சியோட பொறுப்பாளர். இல்ல டிஃபெண்ட் பண்ணாங்க, டிவிகே காரங்க மக்கள்லாம் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணாங்க. அவர் இன்னும் சிஎம்ஏ ஆகல, அதுக்குள்ள நீங்க வந்து அப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படிலாம் வந்து பேசுனாங்க. சொல்ல குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி அவ்வளவுதான். அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பேசிக்கான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்ல. அதான் நான் சொன்னேன்ல, நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், நாங்க சிஎம் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவங்க வந்து எதையோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இதனாலதான் இதை பார்த்துட்டு தான் எடப்பாடியும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்களோ. ஸ்டாலின் அவர் வந்து சும்மாலாம் நம்ம வந்து கெஸ் பண்ணிட முடியாதுங்க. அவங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி. என்ன எக்ஸ்ட்ரீம் எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்களோ. இல்ல ஆக்சுவலி இது சில விமர்சனங்கள் வரலாம், என்னடா விஜய் எங்க விஜய வந்து நீங்க தோக்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்றலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா பட் ஐ திங்க் தெரியல, விஜய் ஒரு நிறைய ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சிருக்கலாம். எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சப்ப ஓகே அவங்க வரலாம், இன்னும் நல்லா ஆட்சி அமைக்கலாம்னு. பட் இந்த 2 நாளில் அவருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்குறப்ப ஓகே இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். யூ ஷுட் பி தேர். ஏன்னா மக்கள் நம்புகிறாங்க, பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மெஜாரிட்டி காட்டியிருக்காங்க. யூ ஷுட் பி தேர். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் லீடராக இருந்து இன்னமும் அவங்க கொஞ்சம் அரசியலை கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுல எனக்கு வந்து கொஞ்சம் இது. அண்ட் மோர் ஓவர் ஏடிஎம்கே டிஎம்கே சேர்றது இன்னும் ஒரு சுவாரஸ்யம். ஸோ இப்போ அந்த நியூஸ் பார்த்தீங்களா, அந்த விஜய் வந்து அந்த கான்வாய் வெஹிக்கிள்லாம் வந்து அப்படியே பேக்ட்ராப் ஆனதோ அவர் கண் கலங்குற மாதிரி அந்த போட்டோஸ். ஆமாங்க, எல்லாம் அது என்ன ரீசனுக்காக என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிறீங்க, நல்லா பார்த்தீங்களா அப்படி கார் பார்த்தீங்களா, கார் எவ்வளோ கார் வந்தது, பொதுமக்கள்லாம் ஏன்லாம் நிறைய ஆக்டர் மணிக்கிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்டர்லேருந்து பொதுமக்கள்லாம் அது அந்த அவர் போகிற அந்த காரில் போகிறதுக்கு வந்து தவறுன்னு பார்த்தாங்க. அப்படி வந்து அவர் ஒரு கெத்தாக இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நைட் எல்லாம் போயிட்டாங்க. பின்னாடி சொல்லாம போறாங்க, அது பிரச்சனை இல்ல. பின்னாடி சொல்லாம போறாங்க, அவரு திஸ் இஸ் பாலிடிக்ஸ். அவர் பார்த்திருப்பாரு, என்னடா மரியாதைலாம் குத்தாங்க, டக்குன்னு மறைஞ்சிருச்சு. படம் நிறைவேற்றுறது, ஒரு நாள் படம் இந்த கிளைமேக்ஸ் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. டு பி ஆனஸ்ட் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, காங்கிரஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது ஏதாவது ஒரு கட்சிகளை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, இன்னும் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு தான் முடிச்சிருவாங்க, கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்றதுல தான் ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். இந்த இடத்துல டிஎம்கே புடிச்சிட்டாங்க, எங்கேயும் போக புடிச்சிட்டாங்க போலங்க, லாக் பண்ணிட்டாங்க. விட்டவன் நீ நான் வரல இல்லை, இது வந்து ஈகோவா தான் நான் பாக்குறேன். டிஎம்கே கண்டிப்பா ஈகோங்க, நான் விட்டவே மாட்டேன். நான் என்ன அதாவது நான் வரலனாலும் உன்னை விட மாட்டேன். இல்ல இது வந்து இந்த காம்ப்ரமைஸ் வந்து உச்சக்கட்ட காம்ப்ரமைஸ். அது அந்த 50 வருஷம் அந்த ரைவல் அந்த 50 வருஷம் ரைவல ஒரே நாள்ல இவங்க பண்ணதுல அவங்களே நான் தான் வந்தாவணும்பா இவங்க டிக்ளேர். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அசம்ஷன் கரெக்ட்னா, டெஃபினெட்லி இப்போ டிஎம்கே இருக்கக்கூடிய இந்த நிலைமையில டெஃபினெட்லி வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி ஐயா சீஃப் மினிஸ்டர் ஆவார், உதயநிதி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க, இல்லை சுழற்சி முறையோ இல்லை எப்படின்றது தெரியல. பட் என்னோட ப்ரிடிக்ஷனாக தான் சொல்லிட்டேன், நான் ஸ்டேட்டஸே போட்டேன். என் ப்ரிடிக்ஷன் நான் இன்னும் ரிசல்ட்டே வரலனாலும் நான் கங்க்ராட்ஸ்னே போட்டேன், டேக் பண்ணியே போட்டேன். இபிஎஸ் ஐயாவுக்கும் டேக் பண்ணி, உதய சாருக்கும் டேக் பண்ணி கங்க்ராட்ஸ். நானே ஃபர்ஸ்ட் ஆளாக அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்லை இது இந்த மாதிரி தெரியல, இந்த மாதிரி நடந்தது இல்லை தான். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் வரலாறு தான். விஜய் ஜெயிச்சதும் வரலாறு தான். இது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு வரலாறு. அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாறு தான். அந்த தொங்கு சட்டசபை வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருவார் விஜய் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி Z+ ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கான்வாய் வெஹிக்கிள்லாம் அப்படி ரிவைஸ் ஆனது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு திட்டத்தட்ட கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தெரியுது. இல்லை கன்ஃபார்ம் நியூஸஸ் போயிருக்கும், மோஸ்ட்லி போயிருக்கும்.
இந்த இந்த அங்க பருப்பு வேகாது, வேலைக்கு ஆகாது, இங்க வா இங்க எல்லாம் சேர்ந்து இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கவுண்டிங் நடக்கிறப்பே வந்து காவல்துறையில வந்து உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. தே வில் பி ப்ரோஆக்டிவ்லி அப்சர்விங். இப்போ நம்ம இங்கே நைட்டு ஷூட்டிங் பண்ணால் கூட இந்த தகவல் வந்து அப்படிலாம் நம்ம காவல்துறையை வந்து நம்ம லேஸ்பட்டு நம்ம நினைக்க முடியாது. இப்போ ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, இப்போ நாங்கள் இருக்கோம், இந்த டைம் ஆகுதுன்னா எவ்ரி திங் வில் பி அப்சர்வ்டு. ஸோ எல்லாமே அவங்க அவ்வளோ இன்டெப்த்தாக பார்ப்பாங்க. ஈவன் இப்போ பாலிடிக்ஸ் எல்லாமே அவங்க தனியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக ஃபங்க்ஷன் ஆகும். அவங்களோட வேலை வந்து ஓகே தேவில் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்களோட அசப்ஷன் வந்து தப்பே ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இங்கே வந்து ரிசல்ட் கவுண்டிங் நடக்கிறப்ப தான் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து கவுண்டிங்கே முடியல. 4 இடங்கள் ஜெயிக்கிறப்ப இங்கே வந்து Z+ பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்கே வந்து அவருக்கான இந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது யாருங்க விஜய்க்கு. இது புதுசாக இருக்கும் அவருக்கு. ஒரு இது டக்குன்னு வந்து பார்க்குறப்ப ஒரு ரொம்ப ஆச்சரியமாகவும் புதுசாகவும் இருக்கும். என்ன கீழே பார்த்துட்டே இருக்குன்னு கவனிச்சிடாதீங்க. இந்தியா டுடே நியூஸ் போயிட்டு இருக்கு. நம்ம லைவ் போடுற மாதிரி பெரிய பெரிய இன்னும் சேனல்ஸ்ல இருக்கவங்க பெரிய ஆட்கள் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு ஆகமத்துல எந்த சேனலும் தூங்கலைங்க, எல்லா இடத்துல லைவ் போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது அபிஷியல் பேஜஸ்ல என்ன அப்டேட் வரும்? முக்கியமா விஜய் ஃபேன்ஸ் அனில் டீம்ஸ் எல்லாம் தூங்க மாட்டாங்க. இல்ல 2 இயர் பாருங்க அவங்க எல்லாம் தெரியாது. 8 மணி 9 மணி அவங்க ரொம்ப நம்பிக்கையோட மனசுல வந்து இல்ல நாளைக்கு வந்து அந்த முடிவுல அவங்க ரொம்ப கான்பிடண்டா தான் இருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இது வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிருப்பாங்க கொஞ்சம். அது எனக்கு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் தான்.